பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க 2 நாள் அரசுமுறை பயணமாக புதன்கிழமை அன்று இஸ்ரேல் சென்றடைந்தார். டெல் அவிவ் அருகே உள்ள பென் குரியன் சர்வதேச விமான நிலையத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவருக்கு ஒரு விதிவிலக்கான உற்சாக வரவேற்பை அளித்தார். நெதன்யாகு தனது மனைவி சாராவுடன் நேரில் வந்து மோடியை விமான ஓடுதளத்தில் வரவேற்றார். இது கடந்த 10 ஆண்டுகால ராஜதந்திர உறவில் அவர்கள் வளர்த்தெடுத்துள்ள தனிப்பட்ட நட்புறவை வெளிப்படுத்தியது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் மோடியின் வரலாற்று சிறப்புமிக்க உரைக்கு முன்னதாக அவரை வரவேற்ற நெதன்யாகு மோடியை இஸ்ரேலின் ஒரு சிறந்த நண்பர் என்றும் இந்திய இஸ்ரேல் கூட்டணியின் சிறந்த வெற்றியாளர் மற்றும் உலக அரங்கில் ஒரு சிறந்த தலைவர் என்றும் வர்ணித்தார். இந்த உறவின் ஆழத்தை வெளிப்படுத்தும் விதமாக மோடியின் இந்த வருகையால் தான் மிகவும் நெகிழ்ந்து போயிருப்பதாக கூறிய நெதன்யாகு மோடியை வெறும் நண்பர் என்று மட்டும் சொல்லாமல் தனது சகோதரர் போன்றவர் என்றும் அழைத்தார். 2017ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடல் கடற்கரையில் இருவரும் வெறும் கால்களுடன் கடற்கரையில் நடந்து சென்ற தருணத்தை அவர் நினைவு கூர்ந்தார். அந்த நிகழ்வு அப்போது இரு நாடுகளிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. நெதன்யாகுவுடனான சந்திப்பிற்கு பிறகு பேசிய மோடி இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டார். குறிப்பாக தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, விவசாயம் மற்றும் திறமை சார்ந்த கூட்டாண்மை போன்ற துறைகளில் ஒத்துழைப்பிற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். 9 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இஸ்ரேலுக்கு வந்ததில் மகிழ்ச்சி அடைவதாகவும் முக்கிய பிராந்திய வளர்ச்சிகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாகவும் அவர் கூறினார். ஒரு வரலாற்று நிகழ்வாக இஸ்ரேலின் நாடாளுமன்றமான நெசட்டில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை மோடி பெற்றார். தனது உரையில் இந்தியா இஸ்ரேலை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்த அதே நாளான 1950 செப்டம்பர் 17 அன்று தான் பிறந்தேன் என்பதை குறிப்பிட்ட மோடி தான் எப்போதும் ஈர்க்கப்பட்ட ஒரு நிலத்திற்கு மீண்டும் வந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். 1.4 பில்லியன் இந்தியர்களின் வாழ்த்துக்களையும் நட்பு, மரியாதை மற்றும் கூட்டாண்மை குறித்த செய்தியையும் அவர் பகிர்ந்து கொண்டார். மேலும் தனது உரையை ஒரு பழங்கால நாகரிகம் மற்றொரு பழங்கால நாகரிகத்துடன் பேசுவது போன்ற ஒரு கட்டமைப்பில் அவர் வழங்கினார். இந்த வருகை குறிப்பிடத்தக்க மூலோபாய முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இரு தலைவர்களும் பல பொருளாதார, பாதுகாப்பு மற்றும் அரசியல் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் சைபர் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும். மேலும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் இந்த உறவை ஒரு சிறப்பு மூலோபாய கூட்டாண்மை நிலைக்கு உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வருகையானது மோடியின் ஆட்சியில் இந்தியா இஸ்ரேல் உறவுகள் எவ்வளவு தூரம் வளர்ந்துள்ளன என்பதை காட்டுகிறது. இஸ்ரேலுடன் அவர் கொண்டுள்ள நெருக்கம் இந்திய வெளியுறவு கொள்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. வரலாற்று ரீதியாக இந்தியா பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவளித்து வந்தது மற்றும் 1992 வரை இஸ்ரேலுடன் முழுமையான ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தவில்லை. மோடியின் 2017ஆம் ஆண்டு பயணம் ஒரு இந்திய பிரதமர் மேற்கொண்ட முதல் பயணமாகும். தற்போது அவர் மேற்கொண்டுள்ள இந்த மறுபயணம் இரு தலைவர்களும் பல ஆண்டுகளாக தனிப்பட்ட முறையில் முதலீடு செய்து கட்டியெழுப்பிய இருதரப்பு உறவின் பாதையை உறுதிப்படுத்துகிறது.